புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாய் சகோதரி ஸ்ரீதேவி அவர்களே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. நல்லா ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ஜெயலட்சுமி சகோதரி அவங்களோட பொண்ணு தன்மிகா ஸ்ரீ குட்டிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும் தன்மிகா ஸ்ரீ. நல்லா ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா கேக் சாப்பிடுங்க. ஜெயலட்சுமி மேடம் குழந்தைக்கு நல்ல ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுங்க, நல்ல புது ட்ரெஸ்லாம் 2-3 வாங்கி கொடுங்க, நல்லா வெளில கூட்டிட்டு போங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவங்க என்னைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. அப்புறம் இன்று பிறந்தநாள் மற்றும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க இன்றும் போல இன்றும் சந்தோஷமாவும் சீரும் சிறப்புமாவும் இருக்கணுங்க. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஓகே சகோதர சகோதரிகளே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏண்டி பாத்தியா உன் மகன் போய் எப்படி தின்னு உட்காந்துருக்கியான்னு ஒரு வாரம் உட்காந்துருக்கியான். போனமா ஒரு மத்தியானத்தை மறுபடி கிளம்பி வந்தமான்னு இல்லாம இப்படி துணிச்சுல உட்காந்துருக்கியான் பாரு. நம்ம ஆத்தா வைவாளே, நம்ம அம்மத்தாரி வைவாளேன்னு கொஞ்ச நேரம் பயமுத்து அவனுக்கு. தன்னால சீமையில பொண்டாட்டியை கண்டவன் எல்லாம் அப்பனும் அவங்க அப்பத்தாலும் கொடுக்குற இடம் வேற என்ன. அவங்க தான் நம்ம இருறான்றாங்கல்ல, அப்புறம் என்ன செய்யாவே, நம்ம வச்சு எங்க வைக்கிறியாவே. ஏய் உன்கிட்ட பயம் இல்லடியே, நீ அடிச்சு வளர்த்துக்கணும். சின்ன பிள்ளைல இருந்து ஒத்தமகன்னு சொல்லி தனால ஆம்பளை பையன் செல்லம் கொடுத்து வளர்த்தனாலதான் இவனை மதிக்க மாட்டேங்கிறியா தெரியுமா. ஆனா அவங்க அப்பத்தா பேசியும் அப்பே பேசியும் கரெக்டா கேக்குறியா. கோட்டை கழிச்சா தாண்ட மாட்டேங்கிறியா. உனையெல்லாம் ஒரு தூக்கு மாதிரி வச்சிருக்கேன். பாப்போம் எப்படி நாளைக்கு வந்துதானே ஆகணும். மறுபடி நாளைக்கு 7ஆம் நாள் வந்துதானே ஆகணும். நாளைக்கு வராட்டினா அதுக்கப்புறம் இது சந்தி சிரிச்சுப்படாது. அதெல்லாம் உன் ஆத்தனாரி பெரிய வித்தக்காரி. இருங்கப்பா அவருக்கு 9ஆவது கூட அனுப்புவோம் சொல்லி அனுப்பிச்சுப்பா. அப்படி ஆளுதேன் தெரியுமா. எதுக்கு ஒரு போனை போட்டு ஒழுக்கு மரியாதை நாளைக்கு கிளம்பி வாடான்னு சொல்லு. என்னவா ஆத்தாளும் மகளும் காலையிலேயே உட்காந்து தாளிச்சுட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன சவந்தியே, மறு வீடு போனவங்க ஒரே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? போனா ஒரு 3ஆவது நாள் அனுப்பி வச்சோம், செஞ்சு இல்லாம ஒரு வாரத்தை உட்காந்துருக்காங்க அங்க போய். இப்ப என்ன சம்பந்தி, என்ன குத்தம் நடந்து போச்சு? அவங்க போய் மாமியா வீட்டுல உட்காந்துருக்கியா? அவன் சொந்த அத்தை வீடு மாமியா வீடு, அங்க போய் ஒரு வாரம் என்ன 10 நாள் கூட உட்காரலாம். என்ன தப்புன்றேன்? அவங்க பார்த்து எப்ப அனுப்புறாங்களோ அப்பதான் அனுப்புவாங்க. நம்ம அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட முடியாது. பாத்தியாடியே உன் மாமியா பேசுறத பாத்தியா? எப்படி முறா பேசுதுன்னு பாத்துக்க. எல்லாம் இந்த பொம்பளை கொடுக்குற இடம் தான். அதனாலதான் உச்சாண்டவே உட்காந்துருக்கான். என்னமோ சாதிசனை வருவாங்க, வந்தா எங்களால வேலை செய்ய முடியாது, வெட்டி செய்ய முடியாது, ஓ மகளுக்கு நோக்காடுன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால நான் வந்துட்டேன். வர்றவங்களாம் நான் கவனிச்சுக்கிறேன், காப்பி ஓட்டு கொடுத்துக்கிறேன், டீ ஓட்டு கொடுத்துக்கிறேன், நான் வந்துட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமைதியாக இருக்க வேண்டியதானே? அவன் எங்கள் தங்கத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்னால் வேலை செய்ய முடியாதுன்றீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு பிறகு நாங்கள் நான் செய்ய முடியும்? ஏன் வர சாதி சனத்துக்கு 4 பேருக்கு டீயும் காப்பியும் போட்டு கொடுத்து பலகாரத்தை கொடுத்து சரியா போச்சா? வர்றவங்க அவங்களும் பொண்ணு மாப்பிளையை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்களா? அவங்க வீட்டு பக்கம் மட்டும் வரவங்க எல்லாம் பொண்ணு மாப்பிளையை பார்க்க ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டு சொந்தக்காரவங்களா வரவங்க யாரும் பொண்ணு மாப்பிளையை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்களா? காலையில் வர வேணாமா? ஏம்மா இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியும். நாளைக்கு வந்துடுவாங்க அம்மா. அங்கம்மா போன் போட்டு சொல்லிட்டா நாளைக்கு வருவாங்கன்னு. சும்மா தவ்வாத மலிச்சுன்னு. என்னது போன் போட்டு சொல்லிட்டாளா? யார்கிட்ட சொன்னா? உங்ககிட்ட சொன்ன சரியா போச்சா? என் சமந்தகார பொம்பளை ஏன் ஒரு வார்த்தை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? என்ன இங்கே மரியாதையா ஆளுதா இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு சமந்தகார பொம்பளைக்கு நாளைக்கு வராங்க வந்து இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வைங்க செய்யுங்க. நாங்க என்ன ஒன்னும் சும்மா உட்காந்துருக்க நாளைக்கு மறுபடியும் வரப்ப கறிங்கஞ்சி ரெடி பண்ணி வைக்கணும், சாப்பாடு ரெடி வைக்கணும், எத்தனை வேலை நடக்கு எங்களுக்கு? ஒன்னும் சொல்லாம ஊமை எங்கன்னா கண்ட மாதிரி அவார்டுக்கும் கூட சொல்லிட்டு பேசாம தான் என்ன அர்த்தம்? ஆமா, நீதே வீட்டுக்கே சோறாக்க முடியாது, என்னால வரவங்களுக்கு ஆப்பி விட போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ 2 கறிங்கஞ்சி ரெடி பண்ணி நான் செய்ய போறேன். நீ உன்னால ஒன்றும் ஆக போறது இல்லை. எல்லாம் என் மகையனே பார்க்க போறியா, ஆளை வச்சு செய்ய போறியா? அதை உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? என்ன சம்பந்தியே, நீங்க உனக்கு முடியல வசித்துறீங்க. அவளுக்கு ஒரு மாமியான ஒரு மரியாதை இல்ல, பெத்த தாயின் ஒரு மரியாதை இல்லையா? அவர்கிட்ட முதல்ல சொல்லணும், அவன் மகாக்காரி போன் போட்டு அது நாளைக்கு அமுச்சு விடுற மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிருக்கணும். உங்க வச்சுட்டு நீங்களா பேசிக்கிட்டு நீங்களா வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் இந்த வீட்டுல இருக்கா? அவன் இந்த வீட்டுக்கு வர வந்த மருமக தானே, அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு? இப்ப என்ன ரெடி வச்சு தரங்க மகன்? நாளைக்கு வரவங்களுக்கு சாப்பாடுக்கலாம் அதை நீங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்ல? அது எனக்கே தெரியாது. இன்னும் அவன்தே நம்ம பேசிக்கிருந்தேன் சமையல்காரர்களை கூப்பிட்டு என்னென்ன சொல்லி வச்சிருக்கேன்னு என்னமோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரியல. இதாங்க உங்க தங்கச்சி போன் போட்டிருக்கு இந்த மாதிரி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி வீட்டுக்குன்னு சொல்லி. நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி மறுபடியும் போய் வராங்க செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாம் உங்க வச்சு நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆனத்துக்கு இந்த வீட்டில் ஒருத்தி இருக்கேன் நானே. கத்தாதம்மா, எனத்துக்குமா அப்படி கத்திக்கிருக்க? மறந்துட்டேன் ராத்திரியே வந்தேன், ஒரே தூக்க கலக்கமா இருந்துச்சு, சரின்ட்டு படுத்துட்டேன். சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் சொல்லத்தே வந்தேன். என்னமோ உடம்பு ரொம்ப அழுப்பா இருக்கும், படுத்து தூங்கிட்டேன். போன் போட்டுச்சுக்க இந்த மாதிரி நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அவன் அவனுக்கு சாப்பாட்டுக்கு சொல்லி வச்சிருக்கேன், முருகேசனுக்கு சமையலுக்கு செய்ய சொல்லி. ஏண்டா முத்துப்பாண்டியே, என்ன செய்ய சொல்லியிருக்க சாப்பாடு ஐட்டம்? இம்மா மட்டன் பிரியாணிமா, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, அதுக்கு ஒரு சைடிஸ் கிரேவி எதாவது சொல்லுவாங்க தாளிச்சா அது, அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, முட்டை எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேம்மா. பாத்தியாடியே பாத்தியா?
தனால பெரிய ராஜ பரம்பரைக்கு எத்தனை வகை சேர்த்து இருக்கா அப்படின்னு பாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு சோத்தாக்கி ஒரு குழம்பாக்கி ஊத்துனா 10ஆக்கும், 72 ஐட்டம் கேக்குதாக்கும். ஏண்டா இந்த இப்போத்தே என்னமோ தர்றாங்களடா, ஐஸ்கிரீம்லாம் தர்றாங்கல்ல, அதை ரெடி பண்ண வேண்டியதானே, சாப்பிட்டு நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி. பாத்தியாமா இந்த கிளடிய அந்த ஆள் சொன்ன வகை பத்தாதான், அதுல என்ன ஐஸ்கிரீம் வேற வேணுமா? ஐஸ்கிரீம் இந்த கல்ட்டு சிக்கி திருத்துமுறை பாத்தியா, மகத நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பரம்பரவை. ஆமா, அதை மறந்து போயிட்டேன். இப்ப என்ன சொல்லி வச்சுக்குருவோம் ஐஸ்கிரீமுக்கு, அதை வரவளுக்குலாம் அந்த பழங்களாம்லாம் போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறாங்களாம்ல, அது கொஞ்சம் சொல்லிடுவோம். எனக்கு இப்படிக்காக சேவை பண்ணிக்கிட்டீங்க, அவன் லண்டன்ல இருந்தா வராக, நம்ம தெரியாது அவன் யாரு என்னன்னு. ஏன் ஒரு சோறாக்கி ஒரு குழம்பு வச்சு ஒரு ரசத்தை வச்சு போட்டா பத்தாதாங்க, இத்தனாவ தேவையா? நமக்கு தேவையில்லாம செலவு தானே, யாரு விட்டு காசு எடுத்து யாருக்கு செலவு பண்றது? என்னடி பேசுற? என்ன நமக்கு இருக்குது ஒத்த புள்ள, ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கு நல்ல சீரும் திருப்பமா செய்யாம வேற யாரும் செய்ய போறான்? சொத்தை தேடி வச்சு என்ன செய்ய போறோம்? நம்ம பேசாம உன் ஜோலியை பார்த்துக்கிரு. இதை நீ என்ன சம்பாரிச்சதா? அவங்க அப்பா வீட்டு கொண்டு வந்ததா? இல்ல நான் சம்பாரிச்சது தானே. நான் என் இஷ்டத்துக்கு நான் என் மகனுக்கு எப்படி வேணும் செலவு பண்ணுவேன். அதற்கு நீ கேட்குற என்ன மாப்பிள்ள? நான் உட்காந்துருக்கும் போதே உங்க அப்பா வீட்டு கொண்டு வந்ததா, உங்க ஆத்தா வீட்டு கொண்டு தான் பேசிக்கிறீங்க. ஏன் வேணா ஒண்ணு கொண்டு வராமையா வந்தா? அவருக்கு நான் போடாம அமைச்சு விட்டேன், சும்மா அமைச்சு விட்டேன் நானே. ஆமா போட்டீங்க. அந்த 2 பவுன் தான் ஒரு கோப்புக்கு இருக்காக்கும். அவ காலத்துல நான் எடுத்து போட்டிருக்கேன் செயின். அது எத்தனை பவுன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க போட்டு விட்டது 2 பவுன். நான் அவ காலத்துல வீட்டுல இருக்கும் போதே போடுறதுக்கு போட்டிருக்குது 15 பவுன் போட்டிருக்கா கழுத்துல. சும்மா சொல்ல வந்துட்டீங்க, பேசாம இருங்க. ஆமா மாப்பிள்ள, நான் அப்ப கட்டி கொடுக்குறப்ப 2 பவுன்றது பெரிய விஷயம் தான், சும்மா ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்களுக்கு அதுல ஆசை தெரியலாம். அப்ப நான் நல்லா தான் போட்டு இருந்தேன். நம்ம சும்மா அவங்க அப்பா வீட்டுக்கு கொடுக்க வந்தேன், அவங்க ஆசை வீட்டுக்கு கொடுத்தேன் பேசி தெரியாதீங்க மகளை. சரிம்மா சம்மந்திய, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். உன் மகளுக்கு 2 பவுன் போட்டு அமைச்சதுக்கு நீ இந்த போடு ஓடுறியே. என் மகளுக்கு எல்லா உரிமை இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு, அதை கேட்காம எதுவும் அணு கூட அசையக்கூடாதுன்றீங்க. சரித்தேன். அப்ப ஏன் பேத்தி 65 பவுன் 70 பவுன் போட்டுக்கு வராளே, அப்ப அவளுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும் இந்த வீட்டுல? அவளை எப்படி தாங்கணும் சொல்லுங்க பாப்போம் நீங்களேமோ. ஏமா விடுங்கம்மா, அவங்க எப்ப பார்த்தாலும் வாய்க்கு பார்த்தாலும் பேசுதா, அத்தாலும் அவளும் பேசிக்கு திரிவாங்க. அவங்களுக்கு வேற பொழப்பு இல்ல. நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம்மா. என்ன நேரம் கிளம்புறாங்க என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டியாம்மா? சாப்பாடு அதுக்கு தக்க ரெடி பண்ணணும். அப்புறம் ஆளுக்கு வந்தானா கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ஓடணும்ல. ஆமாடா, நீ சொன்னாப்புல இவகிட்ட பேசிக்கிருந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது நமக்கு. அவ நல்ல நேரம் பார்த்தா கிளம்பி வருவாங்க. சரி, நான் எதுக்கும் போன போட்டு கேட்குறேன். ஓகேடி, வந்தாச்சு இளநீ தோப்புக்கு. ஏரியே நீங்க வாட்டுக்கு பிடிங்கி போடுங்க, நாங்க எல்லாம் அப்படி சேர்த்து சாக்கில் ஓட்டு வைக்கிறோம். ஓடுங்க ஏறுங்க மரத்த மேலே ஏறுங்க. வள்ளியே, நீ எந்த மரத்தில் ஏற போற? நான் எந்த மரத்தில் ஏறட்டேன்? நான் லெஃப்ட்ல போய் ஏறு, நீ ரைட்ல போய் ஏறு. பிடிங்கி போடுவோம். பாட்டி 2 பேரும் சாக்கில் ஓட்டு அள்ளட்டும். ஆமாடியே, பார்த்து கோளார ஏறி கோளார பிடிங்கி போடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, சூ வரும்படா இருக்கும், பிடிச்சி கடிச்சு விட்டுற போகுது. கோளார ஏறி இறங்குங்க. சரி பாட்டியே, ஃபர்ஸ்ட் மரத்தில் ஏறிக்கிறான். ஏறும் அறுவாலை கொண்டாங்க, வெட்டி போடுறோம் கீழே கொலைய முதல்ல. அப்புறம் சாக்கில் அழிக்கிடுவானே. அதுபடி நீ ஏறிக்கிட்டு கேளு, நான் கொடுக்குறேன் அறுவாலை. நீ சதுக்கு வெட்டி போடு, என் மண்டல இருந்துல போட்டுறாத. ஏன் ஆத்தே எப்படி உட்காந்துட்டா அவர் சம்முண்டு? ஏன்டி நல்லா அனுபவப்பட்ட மாதிரி உட்காந்துட்டேடி நீ வாட்டுக்கு. இந்த அறுவாலை அப்படி பிடிச்சி வெட்டி போடு, நீ வாட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்க. ஆமா வாட்டியே, அப்புறம் இதுக்கெல்லாம் போய் காலேஜ் போய் படிச்சுட்டு வர முடியும்? இந்த மரத்துல ஏற முடியாதா? அவன் நட்டுக்குத்தலா இருக்க மரத்துல ஏறிக்கிருக்கேன், இந்த மரத்துல நம்ம ஏற முடியாதா? கொண்டா அறுவாலை. ஏ அங்க வர்றி, அவ ஏறி அறுவாலை வாங்கிட்டா. நீ ஏனாடி இந்த பாதி மரத்துல நின்றுக்க? டக்குன்னு ஏறி விஸ்குன்னு. நான் ஏறிக்கல, கொண்டா அறுவாலை கொண்டா. இந்தாடி அருவா, நல்லா வெட்டி போடு, கொலவழியாவா. சும்மா அப்படியே நிறைஞ்சிருந்தா கொள்ள ஏமாந்திரிக்கா, கொலைஞ்சி போச்சு கத்திரிக்கா, டண்டனக்கான் நன்கனக்கான் நக்குனக்காண்டு நல்லா பிடிங்கி போடுங்க. பாத்துடியே பார்த்து கோளார விட்டுங்க, கை கால வெட்டிக்கிறாங்கடியே, கோளார விட்டுங்கடி. ஒன்னும் அவசரம் இல்ல, ஒன்னும் பயப்படாதீங்க மணி. அதெல்லாம் நம்ம வெளியே கோளார வெட்டி போடுவாளுங்க. கைதே இருந்தவளுக்கு இந்த மாதிரி வேலையிலாம் அதெல்லாம் சூப்பரா செய்வாளுங்க. என்னடா இது, இந்த இளநீ இம்பிட்டு கடினமா இருக்கு, பார்க்க ஈஸியா தெரிஞ்சிச்சு, வெட்டி போட்டுறான்னு பார்த்தா என்ன இம்பிட்டு கடுசா இருக்கு. நம்ம வீட்டுல ஆம்பளையானு ஒருத்தர் இருக்கானே, ஒன்னுத்துக்கு ஆகாம இந்த எண்ணெய் கூட வந்து பிடிங்கி போடக்கூடாது. ஆம்பளை சும்மாவே ஏதுன்னு திடீர்னு அவனெல்லாம் வீட்டுல கஞ்சி ஊற்றி பாக்குறது தப்பு. என்னாடி என்னத்துக்கு உன் புருஷனை வந்துட்டு இருக்க? கஷ்டமா இருக்காக்கா, இறங்கி நான் கூட ஏறி வெட்டி போடுறேன். ஆமா வாக்கி, எங்கனாலேயே இங்க நாள் தண்ணி தான் போட்டுருக்கு. நீ எல்லாம் இந்த வயசுல எங்கிட்ட ஏறுவ? பேசாம இல்ல, நாங்களே பிடிங்கி போடுறோம். வாக்கி வெளியே போகுது, வாக்கி கொஞ்சம் ஓரமான இல்ல, மேலே விழுந்துற போதே. விழுவிட்டு நான் பாத்துக்கிறேன், காசு பிடிச்சிட மாட்டேன், நீ போடு. சூப்பர் பரவாயில்லடி, ஒரு வலைக்கு 10 காய்க்கு மேல பிடிங்கி போட்டியே, அழகு இதே மாதிரி தட்டி விடு கீழே. பாத்துடி கோளார வெட்டியே, கையில விழுந்துற போதே. சரி பாட்டி, நீ ஓரமா நெல்லு, உன் மேல விழுந்துற போதே. சூப்பர் நல்லா வெட்டி போட்ட, அழகுடி. அடுத்தது வெற்றி, அந்த கொப்பை வெற்றி. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? அவர் ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
வேலை செய்யற அழுப்பு தெரியாது, இல்லாட்டினா எரிச்சலா இருக்கும். அதே மாதிரி பாட்டி நீ ஒரு பாட்டை படி. நான் என்னத்த பாட்டு பாட, அந்த அம்மா நல்லா பாடுறாங்க, நமக்கு என்ன பாட்டு வரப்போகுது? ஒரு வாட்டும் யாபத்துக்கு வர மாட்டேங்குது. அட என்ன அழகுமணி, எனக்கு நான் ஒரு பழைய பாட்டை எடுத்து விடு. நம்ம காலத்துல பாட்டா இல்ல, எக்கச்சக்கமான பாட்டு இருக்குல்ல, உன்னை எடுத்து விடு. நான் வந்து பிசினஸ் பண்ண போறோம்ல, அதுக்கு தக்க ஒரு பாட்டு எடுத்து விடு. அப்படியா சொல்றீங்க? நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. என்ன அழகுமணியே, பாட்டு பாட தெரியாது பாட தெரியாது சூப்பர் பாட்டு பாடிவிட்டீங்க. சூப்பர் சூப்பர். எனத்தையோ அந்த காலத்துல இருக்க பாட்டுல 2-3 வரி தெரியும், அதையும் பாடி விட்டேன். அதை போய் பெருசா சொல்லிக்கிட்டீங்க. ஏய் பாட்டி, என்ன அங்கமாக வரல? இன்னைக்கு நாங்க வரணும்னு நினைச்சுட்டு இருந்தோம், ஏன் வரல? உங்களுக்கு விஷயம் தெரியாதாடி? நாளைக்கு மறுவீடு போறோம்ல, அதுக்கு வேலை வெட்டிலாம் கிடக்கல. ஒரு 5 இருசத்தை பாத்திரம் பண்ண அப்படி ரெடி பண்ணணும்லடி. அவன் அந்த சொல்லி எடுத்துடுறாள்ல. நேத்தே சொல்லிச்சுல அக்கா, மறுவீடுக்கு போகணும் வேலை வெட்டி கிடக்குன்னு சொல்லி. நம்மளே மறந்துட்டோம், நம்மளையும் கூப்பிட்டுச்சுல. அப்படி எப்படி நம்ம நாளைக்கு மறுவீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம்? கறி கஞ்சி போடுவாங்கல்ல. முன்னாடி இப்படி கேக்குற? நம்ம இல்லாத மறுவீடா? கறி கஞ்சி கலக்குவாங்கல்ல, அவளா வசதியான விட்டாளுங்க, வகை வகையா வச்சிருப்பாங்கடியே. போய் ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துருனா. ஆனாடி நல்ல தெம்பா போய் கறி கஞ்சி குடிச்சிட்டு வந்து கடையை ஓபன் பண்ணுவான். என்ன அவசரம், எங்க ஓடி பெருப்போது? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கல்ல கடைக்கு, வேணுங்கிறத வாங்கி வச்சாச்சு. நீங்க ஏழ்நியை கொண்டு போய் போட்டுருவான். அப்புறம் என்ன, மறுபடி போயிட்டு வாரம் திறப்பு விழா பண்றோம். என்ன சொல்றீங்க? எல்லாம் கரெக்டுதேன். என்ன பரம்பதே இருக்க மாட்டா கடை தரப்புக்கு. அவ இருந்தானா ஒரு கணக்கு வழக்க பாத்துக்கிட்டு நல்லா கலாப்பட்டில உட்கார வைக்கலான்னு பார்த்தோம். அவ கல்யாணம் முடிச்சு போயிட்டா, அதே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விருங்கடி, அப்புறம் என்ன செய்ய? அவன் அவ முடிச்சு வீட்டுக்கு போயிட்டானே ஆகணும். நம்ம கலாப்பட்டில உட்காந்துக்காண்டி அவளை கல்யாணம் முடிச்சு உட்கார வைக்க முடியுமா? ஏண்டி இந்த மாலினி பிள்ளைய கூட கூட்டு உட்கார வச்சுக்க வேண்டியதானே? அழுங்காம உட்காந்து பேசி தெரியவாள் அவ வாட்டுக்கு. அவளை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னண்டோ இருக்குன்றா. வந்து உட்காந்தானா உட்காந்து கலாப்பட்டில உட்காந்து காசு வாங்கி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாள்ல. இப்பதான் அவளுக்கு 5 மாசம் ஆகிருக்கு நேரம். குட் ஐடியா, சூப்பர். அவளுக்கும் போர் அடிக்குது போர் அடிக்குது பாவம், போல அடிக்கும் போன் போட்டது கத்திக்கே இருக்கா. அவளை கொடுக்க வந்து உட்கார வச்சிடலாம். அவங்க வீடு பக்கத்துல கடை, அழகா வந்துருவா. சூப்பர் சூப்பர். என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்குது? என்ன வாட்டியே எனக்கு புசு புசு கத்தி கிடக்க? பேசாம நில்லு. இவாரி லூசா இருக்கா? நானத்துக்கு புசு புசுன்னு கத்திக்கிறியே, நான் பாம்பா புசு புசுன்னு கத்துறதுக்கு? சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. என்னங்கடியே எனக்கு புசு புசுன்னு சத்தம் கேக்குது? என்ன சத்தம்? ஏ யாத்தே, அங்க பாட்டி மரத்துல எத்தனை தண்டி சீவன்னு? அம்மா அடியே பாத்துடி. சொல்ற பம்படி பம்படின்னு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, திடீர்னு சாக்க ஆகிட்டு முடிச்சுட்டு இருக்க. ஏ ராணி இறங்குடி. ஏய் ராணி ராணி அங்க வாடி. என்ன கிடையாச்சு? ஆளாளு கொலை ஓட்டுக்கிருக்கீங்க. என்ன என்ன இருக்கு? செய்யாதடி, அதை நம்ம எதுவும் தொந்தரவு செஞ்சாதான் நம்மள எதுவும் செய்யும். அதை நீ டச் பண்ணாம இறங்கி ஓடி வந்துருச்சு. சாமி எனக்கு அப்படியே உள்ளாந்திரமல் நடுங்குது. சீக்கிரம் வாடி. ஐயோ இறங்க இறங்க, அதுவும் கீழே இறங்கி வருது, பயமா இருக்கு எனக்கு. அது என்னடி குக்கர்ல விசில் வந்த மாதிரி புசு புசு புசுன்னு இருக்கு. அடியே இறங்கி ஓடியாடி. எனக்கு கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. இங்கிட்டு இருந்து ஏதாவது கிளம்பிட போகுதுடி. ஆத்தாடி ஆத்தே இறங்கியாச்சுடா சாமி. அம்மான தப்பிச்சு இன்னைக்கு உயிர் பொழைச்சு ஓடி வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு ஆடி கடவுள் என்னை தப்பிக்க விட்டுக்காரு உலகத்தே சாமி. அப்புறம் எடுத்துக்கிட்டு என்ன எடுக்கிறீங்க? நடங்கடி, ஓட்டத்தை பிடிக்கடி ஓடுவோம். ஏன் நான் எங்க மாட்டு மேல இருக்கேன், எங்க ஓட போறீங்க? நில்லுங்க, நான் இறங்கிக்கிறேன். அப்ப இளநீ எப்படி எடுத்துட்டு போறது? ஏ போடி போடி போகதவளே, இளநியாவது பல்லடியாவது நம்ம உயிர் தாண்டி முக்கியம், ஓடுங்கடி. ஏ பாத்து கொளார வாடி. மண்டையில இருந்து விழுந்துற போது பொத்துண்டு அது வாட்டுக்கு நடுமண்டையில நச்சுன்னு ஓட்டுற போது. ஹாய் வீடியோ பார்த்த சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா என்ன ஒரு அட்டகாசம்? எப்படிலாம் பண்றாங்க. நாங்க ஒரு இளநீ விடுங்க வந்தது ஒரு குத்தமா? எந்த மாதிரிலாம் வந்து நாங்க படம் எடுத்து டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டுன்னு பாருங்க. ஏங்கம்மா நாளைக்கு என்ன மறுபடியும் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுல? எதுவும் வேலை வெட்டி இருக்கான்னு நமக்கு? இல்லங்க அதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுல. பாத்திரம் மண்டா எல்லாம் சீரசானத்தை பூரா ரெடியா இருக்கு. அந்த பிள்ளைக்கு திருமணி இனிமணி அம்பட்டுமே ரெடி பண்ணியாச்சு. வேற என்ன இருக்கு? நாளைக்கு வண்டிக்கு மட்டும் சொல்லிட்டீங்க, நாளைக்கு வச்சு எடுத்து போறது.
அதெல்லாம் சொல்லியாச்சு, வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டேன் நானு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு அந்த துணிமணி கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? புது துணிமணி போட்டு காமிச்சுங்க தம்பி, கரெக்டா இருக்கு. தம்பிக்கு அளவு எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது என்ன சைஸ்ன்னு கேட்டு வச்சுக்கிட்டு அந்த சைஸவே எப்பயுமே எடுத்தோம்னா எடுத்துக்கணும் இனிமேல். என்னடா இன்னைக்கு என்ன தோட்டத்துக்கு போகலையடா இருப்பியா? போகலம்மா, அங்கம்மா இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிச்சு, நாளைக்கு மறுவீடு போறதுக்கு. அதனால இன்னைக்கு போகல. அவன் ராச வண்டியை மட்டும் அமைச்சு வச்சிருக்கேன். என்னடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? சிறுசனத்தை பூரா எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிரு, எதையும் மறந்துடாத. இல்லாட்டினா மதினியாரித்தனால பெரிய லாடு மாதிரி பேசுவா, நமக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம அவளை காட்டி எதுலையும் குறைஞ்சு போகல. பிள்ளைக்கு எல்லாம் மதிப்பா எடுத்து வச்சிரு. சீரசனத்தை சிலுவர் பாத்திரம், பித்தாளை பாத்திரம், அந்த அலுமினிய பாத்திரம், அப்புறம் வெள்ளி பாத்திரம் என்னடி எடுத்தியா? இந்த சாமி ஐட்டம்லாம் விளக்கு விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? ஆமாக்கா, அதை எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லா. அது வேணுங்கிறது இருக்கு. குத்து விளக்கு 2 சோடி இருக்கு, அப்புறம் காமாட்சி விளக்கு 2 சோடி இருக்கு. அப்புறம் அந்த தாம்பூலம், அந்த சாப்பாடு நெய்வேத்தி வைக்கிறது, அது செட்டு அப்படியே எடுத்து தான் வச்சிருக்கோம். ஒன்னா எடுத்து வச்சு அது ஏகப்பட்ட ஐட்டம் சேர்ந்துருச்சுல, அது நிறையாத்தே இருக்கு. சரிடியே, அவளுக்கு சேலை துணி பண்ணிக்கலாம், ஜாக்கெட் ஊரம் தச்சிட்டிங்களா எல்லாத்துக்குமேவும்? அப்புறம் அங்கே போய் டெய்லி ஒரு சேலை துணி மாத்தணும்னா வேணும்ல, எல்லாம் தச்சு வாங்கிட்டியா? அதெல்லாம் தச்சு முந்தா நாளே வாங்கிட்டு வந்துட்டேன். பூரா மொத்தமா தச்சு வச்சிருந்தாப்புல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. 50 சட்டை தச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் மொத்தமா. அதை இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம போறப்ப வரப்ப 2 தச்சு கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏன்டா இருப்பியா? வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டியாடா? சீரேத்தி விடுறதுக்கு ஆளுகள்லாம் கூட்டுக்கு போறதுக்குலாம் வண்டிக்கு தனித்தனியா சொல்லி வச்சிருக்கியா இல்லையா? கரெக்டாக வந்துருவாங்க இல்ல? அவங்க வாட்டு கடைசி நேரத்தில் எங்கே லேட் பண்ணி விட்டு போறாங்க. நல்ல நேரத்துல கிளம்பணும்டா. இல்லம்மா, அதெல்லாம் முன்னக்கூடி சொல்லி வச்சுட்டேன். அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம கரெக்டாக வந்துடுறேன்டாப்ல. நைட்டியே கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டிடுறேன்டாப்ல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பார்க்குற சொல்லி பார்த்து நல்ல நேரத்தில் கிளம்புனா போதும்மா, கரெக்டாக இருக்கும். அம்மா, இது சுக்கு காப்பி போடணும்மா. எப்படிம்மா போடுறது? போட்டு கொடுக்குறீங்களாம்மா? சுக்கு காப்பியா? எனக்குடியே உனக்கு பிடிக்காது, குடிக்கவே மாட்டீங்க. கடும் காப்பி குடிக்க மாட்டேன், சுக்கு காப்பி குடிக்க மாட்டேன். இப்போ திடீர்னு வந்து கேட்குற? ஏம்மா, எனக்கு இல்லைம்மா, அவருக்கு தான் இந்த மாதிரி தலைவலிக்கு தான் சுக்கு காப்பி வேணும்னு கேட்டாரு. சரி, அதான் போடலான்னு போனேன். எப்படி போடுறதுன்னு தெரியலம்மா. நீங்கள் போட்டு கொடுக்குறீங்களா? என்னம்மா, மாப்பிள்ளை தலைவலிக்குதாக்கா? ஒரு மாத்திரை கூட போட சொல்லுமா. பாவம் தலைவலினா என்ன செய்வாரு? எங்க இருக்காரு? ரூம்ல இருக்காராக்கா? ஆமாங்கப்பா, ரூமில் தான் இருக்காரு. அப்புறம் மாத்திரையெல்லாம் போட மாட்டாராங்கப்பா. சுக்கு காப்பி குடிச்சா சரியாக போயிடுமா, அதான் வாங்கிட்டு சொன்னார். அதான்ப்பா வந்தேன் அம்மா கிட்ட கேட்கறதுக்கு. சரி சரி, அவன் புசி அவங்ககிட்ட கேட்டு காப்பில சுக்கு காப்பி போட்டுக்க சொல்லி போய் அடுப்பு பற்ற வச்சு சுடுதண்ணி நல்லா காய வச்சு அது கொதி வரும்ல, கொதி வர்றப்ப இப்படி சுக்கு மல்லி இப்படி மிளகு 3 நல்லா கொரன்னு தட்டி போட்டு நல்லா போட்டு கொதிக்க விட்டு அப்படியே அதில் இப்படி கருப்பட்டி எடுத்து போட்டு கீழே எடுத்து வடிகட்டி கருப்பட்டியை போட்டு நல்லா கருப்பட்டி தூள் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு சண்டை ஆற்றி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கப்புன்னு தலைவலியில ஓடி போயிரு கடந்துக்காம. சரிங்கம்மா. அம்மா, தண்ணி எவ்வளோம்மா வைக்கணும்? அளவு தெரியல. தண்ணி ஒரு 2 டம்ளர் வை. 2 டம்ளர் வச்சு 1 டம்ளர் வர வரைக்கும் சுண்ட வச்சு எடுத்து ஆற்றி கொண்டு போ, சரியா? சரிங்கம்மா. இம்மா, மல்லினா எந்த மல்லிம்மா போடணும்? இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியா, இல்லை இன்னொரு மல்லி இருக்கலாம், அந்த மல்லியாம்மா? அடியே கூழ் கட்டவளே, கொத்தமல்லி இல்லடியே, நம்ம மசாலாக்கெல்லாம் வறுத்து போடுவோம். மல்லி உருண்டு உண்டியா இருக்குல்ல, அதையும் போடணும். நல்ல வேலையை எடுத்துக்கோ. நீ வாட்டுக்கு மல்லி தள்ளி எடுத்து போட்டு போயிடாத, மாப்பிள்ளை அப்படி ஓடியே போயிடுவாரு. வர மல்லி இருக்குல்ல, அதையும் போடணும் போ. ஏங்கம்மா, அந்த பிள்ளைக்கும் பாவம் எது மல்லி என்னன்னே தெரியலையே. அதை போய் போட சொல்லாரு, நீ போய் போட்டு கொடுத்தா. அதனால மாப்பிள்ளை பாவம் தலைவலிக்குதுன்றாருல, அந்த பிள்ளைக்கு என்னத்தை போட தெரிய போகுது? நீ போய் போட்டு கொடுக்க வேண்டியதானம்மா. என்னம்மா நீயே? நீங்க வேற சும்மா இருக்க மாமா. அவ எல்லாம் பழகுன்னு சொல்லிதான் அவளை போய் போட சொல்லியிருக்கேன். நம்மளே போட்டு கொடுத்து பழக்கணும்னா அவ எதுவுமே தெரியாம இருப்பா. நாளைக்கு மாமியா வீட்டுல போய் வசதி வாங்குறதுக்கா ஒரு சுக்கு காப்பி கூட போட தெரியலன்னு சொல்லி அவங்க மதினி தேவை அவள் தேவையில்லாம சொல்லி காட்டும். நாளைக்கு அங்க போய் தலைவலிங்குவாப்ல ஒரு கசாயம் போடணும் என்ன செய்வா தெரிய வேணாம் அவளுக்கு. அவ பழகுன்றக்காண்டிதான் அவளை போய் போட சொன்னேன் நான். நீங்க வேற நான் விஷயம் இல்லாமையா சொல்லுவேன். அதானே, என்னடா எலி சும்மா ஓடுதேன்னு பார்த்தேன். இதே சங்கதியா? என்னடா என் மருமகன் அண்ணன் மகனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சுக்கிட்டு ஓடுவாளே, இப்ப சாவகாசம் உட்காந்து சவுடால நீ போய் போடுன்றாளே, என்னடான்னு பார்த்தேன். ஆஹா, நீ சொல்றது சரித்தேன். நம்மளே எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தா அப்புறம் அந்த பிள்ளை என்னைக்கு பழகுறது? அவ போய் போட்டு பழகட்டும், அது நல்லது. நாளைக்கு மாமியா வீட்டுல போய் வசதி வாங்காம இருப்பாள்ல, நல்லதுதான். எங்கம்மா புஷ்பா வைங்கானா, இந்த பிள்ளை சாரசிங்கானா எங்க போயிட்டாங்க? ஆளவே காணா. அது 2 ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போயிருக்குங்க. நான் வரேன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் இந்த அரசு மதியம் நீ மறுபடி போறதுக்கு வேலை வெட்டியா இருப்ப, நீ இரு நான் கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கு. 2 பேரும் செக்கப்புக்கு போயிருக்காங்க. அப்படியா? பரவாயில்லையா? சரசு பிள்ளை இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறுப்பா நடந்துக்கிறதே. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காக்க, எல்லாருமே எனக்கு நான் இருக்குமே. சரி சரி, என்கிட்ட திருந்தி எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா சரிட்டேன். ஏண்டி அவளுக்கு என்ன இந்த குட்டிச்சிய வள்ளி ராணியா ஏழி கொடுக்க போறோம்டா? போய் பிடிச்சாளுகளா இல்லையா? மரத்துல ஏவாரத்தை ஆரம்பிச்சாளுகளா இல்லையா? இன்னைக்கு தான் போய் எழுதி கொடுக்க போறேன்டாளுங்க. போய் பிடுங்குவாளுன்னு நினைக்கிறேன். நேற்று இளஞ்சங்காயெல்லாம் பிடிக்கி வந்தாச்சு. இன்னைக்கு எழுதி கொடுக்க போவாளுங்க. என்ன ஆள் வச்சு பிடுங்குறாளுகளா? எப்படி எழுதி என்ன அவளுகளே பிடிங்கிருவாளுங்க? ஆமா ஆமா, அவளுக்கு கால் வச்சு பிடுங்க போறாளுங்க. அவளுக்கெல்லாம் வாயில கத்தியே பிடிக்கிற முடியாது. இளநிய திறந்து இறக்க வச்சு பல்ல அதெல்லாம் இல்லை. அதனால உங்க மகன் குட்டை மரத்தை கொடுத்துருக்காரு, அந்த செவ்வழி மரத்தை. நட்ட மரத்தை கொடுத்தா ஆள் வச்சு பிடுங்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு காசு சம்பளம் கொடுக்கணும்ல. அவளே பிடிங்கிட்டேன் காண்டாளுங்க. சரிடியே, நல்லபடியா இளநியா வார்த்தை பண்ண சொல்லு. காசை சிக்கனப்படுத்தி உன் மதினி அறி கொடுக்கணும்ல காசு. அதை காலத்துல வட்டி முதலமா கொடுக்க சொல்லு. இல்லாட்டினா வாட்டுக்கு வச்சு எடுத்துக்கே இருக்க போறா.
அப்புறம் அவள் வட்டி கொடுக்கான்னு நம்மகிட்ட வந்து போய் ஓவரா பேசுவோம், நமக்கு பிடிக்காது, கோவம் வந்துடும். அதனால சொந்த பந்தத்துக்குள்ள தேவையில்லாம கடன் எடுத்து கேட்கக்கூடாது. காலம் செட்டில் பண்ண சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமாக கூட அசல் அடிச்சு குறை சொல்ல அவளை. ஆமாத்த, அப்படித்தான் சொல்லியிருக்கேன். சீக்கிரம் காலம் கடன் அடிச்சு விடுறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லாட்டினா பிள்ளை அங்கே நம்ம பொண்ணை கொடுத்துட்டு நம்ம கொடுக்கல் வாங்கல, தேவையில்லாம மனசட வாய் போயிடும். அதான் நான் சொன்னேன், நம்ம கூட கொஞ்சம் காசு இருந்தா பேசாம ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூட நம்ம வீட்டை கை மாத்திக்காந்தே பாக்குறேன். எங்க நமக்கும் இப்ப எல்லாம் கரெக்டா இருக்குது, சீருகு எல்லாம் செய்யறதுனால நம்ம எதுவும் காசு இல்ல. இருக்கட்டும்மா, அடுத்த வேளாம வரும்ல, ஏழு எடுப்போம்ல, அப்ப காசு வந்துச்சுன்னா மாத்தி விட்டுக்குருவோம். அந்த பிள்ளை கூட கொடுத்துட்டு பாக்கியத்துக்கு நம்ம ராணிகிட்ட மெதுவாக வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறது, பொண்ணை கொடுத்துட்டு குடுக்கல் வாங்கல வச்சுக்கிறது நல்லா இருக்காது. அது எல்லாத்துக்கும் மனச்சட வாய் போயிடும், வேண்டாம். ஏங்க இன்னைக்கு நேரம் நல்லா கலகலன்னு இருக்கு, பரமு காத்தி எல்லாம் இங்க இருக்காங்க. நாளைக்கு நேரமா விரிச்சு அங்க ஓடி போயிருவோம், பூரா விட்டு விட்டுக்கிட்டு வந்துருவோம். நம்ம எரிச்சலா இருக்கும், அங்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்ட வாட்டில் கிடப்பா. இன்னும் அவள் இல்லாம வீடு விரிச்சு நேரண்டோ கிடக்கும். எனக்கு அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னம்மா செய்யறது, பொம்பளை பிள்ளையா இருந்தா இன்னொரு வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளும் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தோம், வேற என்ன செய்ய. கட்டி கொடுத்தா புடிச்ச வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். எனக்கு மனசு அதே கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தா கூட என்னங்கப்பா எதுங்க பண்ணிட்டு கிடக்கும். இனி ஒரு மாதிரி விரிச்சுந்தேன் கிடக்கும், என்ன செய்ய. அதெல்லாம் அவளை நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் எங்க வேணாலும் அதெல்லாம் கெட்டிக்கார திறமையா பொழைச்சுக்குருவா. அவன் மாமியாதான் கொளாரா இருக்கணும், ரொம்ப சேட்டை செஞ்சாலும் ரவுண்டு கூட்டு விடுவா. பேத்தியை பத்தி தெரியும்ல, என்னையவே அந்த போடு விடுவா. அவளெல்லாம் விட்டுருவாளா?